இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரோ மேலும் ஃபீமேலும் வந்து ஒரே கான்செப்ட் தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க மேல் தான் அதிகமாக கேட்குறாங்க நம்மக்கிட்ட. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேலோட ஃபீமேல் வந்து மெயின்டெனன்ஸ் இன்னும் கம்மி. இப்போ ஃபீமேல் நீங்கள் எடுத்து வளர்த்தீங்கன்னா வேணும்னா நம்ம மேட் பண்ணிக்கலாம், இப்போ வேணான்ற பட்சத்தில் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நம்ம மேல் வளர்க்குறோன்னா கம்பல்சரி நம்ம வந்து ஸ்டட்டு விட்டே ஆகணும். அப்படி இல்லை அதுலேருந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு எதனா ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். இவங்களை வந்து கொஞ்சம் வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் ஆரம்பிப்பாங்க, மேலே கால் போட்டு ஏறுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறது, நிறைய பேர் ஃபீமேல் தான் நம்ம சஜஷன் பண்ணுறோம், நம்ம சொல்கிறதுக்கே நிறைய பேரும் வாங்குறாங்க. ஆமாம், அந்த டைமில் வந்து மேல்லாம் நீங்கள் மேட்டிங் விட்டே ஆகணும். இதே ஃபீமேல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் குட்டி போட்டு வச்சிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். வேணும்னா போயிடலாம், வேணாம்னா விட்டுடலாம். நான் என்கிட்ட வாங்குற கஸ்டமரை பார்த்தீங்கன்னா எனக்கு குட்டியே வேணாம் அப்புறம் சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க வந்து மேட் பண்ணி குட்டி இறக்கி நமக்குள்ளே கொடுப்பாங்க, சேல்ஸ் பண்ணி கொடுங்க ப்ரோ. இப்போ அதே போல் உங்கள் வீட்லேயும் யார் வீட்னா இப்போ வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க, உங்களால் உங்கள் வீட்டில் குட்டி போட்டிருக்கேன் எங்களால் சேல் பண்ண முடியல, நீங்கள் எடுத்து சேல் பண்ண கொடுங்கன்னு சொன்னால் நம்ம குவாலிட்டி பேஸ் பண்ணி ரேட்டு போட்டு ஹோல்சேலாக எடுத்து நம்ம சேல் பண்ணலாம். அதுவும் நம்ம பண்ணியிருந்தா